வழி மாதிரி போயிடாதீங்கண்ணே, 2ஆம் நம்பர் ரோட்டுக்கு கொண்டு வாங்க. குட்டியான தானே அழகா வந்துடும், கொண்டு வாங்க. ஏனி நல்லா பிடிச்சி கூட விட்டுறாத. இதை விட எப்படின்னா நல்லா பிடிக்கிறது. நீ மேலே வந்து ஏறி நின்று மாட்டினாதான் தெரியும் உனக்கு. டைட்டாக தான் பிடிச்சிருக்கேன், பயப்படாம மாட்டுங்கண்ணே. என்ன இந்த பையனும் பந்தல் போடுறதுக்கு முன்னாடி டெக்கரேஷனை மாட்டிட்டானுவோ? தம்பி முதல்ல பந்தல் போடலையா? டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது தான் பந்தலை போடுவோம். முதலையே போட்டோம்னா இங்கே நின்று பண்ண முடியாது பார்த்தீங்களா? அப்படியா? சரி சரிப்பா, தெரியாம தான் கேட்டேன். தண்டபாணி என்ன வந்துட்டியா? உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? ஆமா மாணிக்கம், வயல்ல இருந்தா வாரேன். ஏன் எதுவும் செய்யணுமா? ஒரு குட்டி அணில டேபிளும் சேரும் கொண்டு வராவோ? நீ கொஞ்சம் பார்த்து இறக்க சொல்லிடுவியா? சரி, நான் பாத்துக்கிறேன். நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். வீட்டுக்கு கூட போகல, நேரே இங்கே தான் வந்தேன். இந்த பையனும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தானுங்களா, சரி பார்த்து சொல்லிட்டு போயிருவோமேன்னு வந்தேன். சரிப்பா மாணிக்கம், அப்ப நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, பந்தல்லாம் போட போறேன்னு சொன்னாவோ? மாறி ஒன்றும் பண்ணல. இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதை முடிச்சுட்டு பந்தல் போடுவாங்களாம். சரி சரி, பந்தல் தான் முதல்ல முக்கியம். எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது பத்தியா? ஆமாம் ஆமாம், மழை காலம் தானே, எப்போ வரும் என்னன்னு தெரியாது. இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக பந்தல்லாம் போட்டு விட்டுருவாங்க. நீ கொஞ்சம் நின்று பார்த்துக்க. என்ன தண்டபாணி? துளசி, ரேகா 2 பேரும் என்ன பண்றீங்க? வாங்க அம்புஜம்மா, நானே அங்க வரணும் தான் இருந்தேன். அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிட போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாம்மா, போவோம் போவோம். வீட்டுல ஊருப்பட்ட வேலை. கடைக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி கிச்சனை தொடச்சி எடுத்துட்டு வாரேன். வேற எதுவும் வேலை இருக்கா அம்புஜம்மா? நான் வேணா வந்து ஹெல்ப் பண்றேன். வேற என்னம்மா வேலை? மெயின் அந்த பாத்திரத்தை கழுவி அடுக்கலையை ஒதுங்க வச்சாதான் அடுத்தாப்புல சமைக்க நீட்டா இருக்கும். அதான் அதை மட்டும் கையோட முடிச்சு வச்சுட்டு இந்த புட்டு அவிச்சேன், இந்த பிள்ளைக்கு எடுத்து வாரேன். ரேக்கா, இந்தாம்மா, உனக்காண்டி தான் மேனக்கிட்டு இருந்தா அவிச்சேன் பார்த்துக்க. வீணாக்காம எல்லாம் சாப்பிடணும், சரியா? எதை கொடுத்தாலும் பிடிக்காதுங்க. எனக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும் அம்புஜம்மா, குடுங்க, சாப்பிட்டுக்குவேன். நல்லதா போச்சு. சரி, இதையாவது நல்லா சாப்பிடு. நானும் உங்க அக்காலும் போய் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரோம். நீ சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவிட்டு டிவி பார்த்துட்டு இரு, நாங்க இப்ப வந்துருவோம். அவளும் சின்ன பொண்ணு அத்தை வீட்டுல இருக்காளுவோ? இல்லம்மா, சின்ன பொண்ணு வீட்டுல தானே சாமான் எல்லாம் இருக்கு. அந்த சீர் கொண்டு வர தட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்றாவோ. அதான் பூ மாதிரி அபி, சோனி எல்லாரும் அங்கதான் உட்காந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காளுவோ. அப்படியா? நைட் வருவாங்களா? அக்கா இப்ப வந்துருவேண்டி, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு. பக்கத்துல இருக்கவங்ககிட்ட தான் சொல்லணும். தனியா இருக்க பயமா இருக்கா? இல்ல இல்ல கண்ணா, இருந்துட்டே. சோனி அபி குளிச்சிட்டு வரவேன்னு சொன்னாங்களா, அதான் கேட்டேன். சரிம்மா, அப்ப நீ இருந்துக்க, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க அம்புஜம்மா. துளசி, ஒரு குங்குமச்சிமையில நல்ல குங்குமம்லாம் போட்டு எடுத்து வாமா. தண்ணி ஊத்துறது கூப்பிட போறோம் பாத்தியா, வெறும் கையோட போக கூடாது. வெளியில எல்லாம் ரெடியா தான் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க அம்புஜம்மா போவோம். அப்படியா? சரிம்மா, வா வா. ஏனிய ஓரமா நவுட்டி வச்சிருடா. என்ன 2 ரேடியா சட்டையும் இங்கேயே வச்சுட்டீங்க? தெரு முக்குல ஒண்ணு வைக்கலாம்டா. மழை டைமா இருக்கலண்ணே, இங்க என்ன பந்தல் போடுவோம் நினையாம இருக்கும். தெரு முக்குல கொண்டு போய் வச்சோம்னா மழை பெஞ்சா நினைஞ்சிரும். சரி, இருந்துட்டு போகாது. அங்க பாருங்க, 4 முடி மொத்த ஸ்பீக்கர் வீட்டு வாசல கொண்டு வந்து வச்சுட்டாவோ, காது கிளியே போகுது. என்ன தண்டபாணி, என்ன வேலையெல்லாம் ரொம்ப மும்முரமா நடக்குது போலயே. நான் ஒரு வேலையும் செய்யலம்மா. இந்த பயலுங்க எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்காவோ, நான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆமா, லட்சுமி கவைங்க. வயலுக்கு போயிட்டு வந்ததோட நான் இங்கதாம்மா நின்றுட்டு இருக்கேன். லட்சுமி வீட்டுக்குள்ளதான் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா. நீங்க உள்ள போவாங்க. லட்சுவெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறோம். ஸ்பீக்கர் போட்டதோட நிறுத்திட்டீங்க, பாட்டு ஏதாவது போட்டு விடுங்க. ஆமா, புது படத்துல இருந்து நல்ல குத்து பாட்டை போட்டு விடுங்க. முதல்ல சாமி பாட்டு தானே போடணும். ஆமா, முதல்ல சாமி பாட்டு போட்டு விடுறோம், அப்புறம் வேணா நீங்க கேட்க குத்து பாட்டு போடுறோம்க்கா. சீக்கிரம் சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு போட்டு விடுங்க. இந்த பிளக்க மாட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் சுவிட்ச் போட்டு வா. சரிங்கண்ணே. பாட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் சின்ன ஃபங்க்ஷனே களை கட்டுது. ஆமாக்கா, இப்பதான் நல்லா இருக்கு பாத்தீங்களா?
போடு, போடு, போடு. போட்டு 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 தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட. நிறுத்து சின்ன பொண்ணே. ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? நீங்க தானா? நானும் வேற யாரோ நினைச்சேன். தம்பி பாட்டு போட்டு கண்டினியூ பண்ணுப்பா. பொட்டச்சி அடி நீங்களா? ஆஃப் கோர்ஸ். இதுல என்ன சந்தேகம்? யோ இங்க வாயா. லட்சுமி, நான் ஒன்றும் பண்ணலம்மா. இங்க சும்மா தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். உமருக்கு என்ன கொழுப்பு கூடிட்டோ? இவ்வளவுதான் அறிவு கட்டத்தனமா அறிவில்லாம அலையறாளுவனா? நீங்களும் இவ்வளவு கூட சேர்ந்துட்டு ஜங்கு ஜங்கு குதிச்சுட்டு இருக்கீருன்னு. அந்த அண்ணனை எதுக்கு இப்ப திட்டுறீங்க? இதுக்கெல்லாம் எங்க அண்ணன் அசர மாட்டாரு. அப்படித்தானே தண்டை பண்ணினே? நீ வேற சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் சும்மா இருமா. தண்டபணியனே எதுக்கு இப்படி பேன்னு பாத்துட்டு இருக்கீரு? உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பி வெளியில கொண்டு வாங்க. என்ன முழிக்கிறீரு? பதில் சொல்லும். வெளியில நின்னு என்ன ஆட்ட வெட்டி கிடக்கு? பாட்டு போட்டாவோ லட்சுமி, அதான் என்னையே அறியாம ஆடிட்டேன். நான் பின்னாடி போய் மாடெல்லாம் பாக்கேன். தண்டை பண்ணினே எதுக்கு இப்ப பம்மிக்கிட்டு பேசுறீரு? கொஞ்ச நேரம் சும்மா இரு தங்கச்சி. அட கடவுளே, நல்ல சந்தோஷமா ஆடிட்டு இருந்த மனுஷனை இப்படி ஓட விட்டுருச்சு இந்த லட்சுமி அக்கா. தண்டபணியனே வாங்க. இந்த தண்டை பண்ணியனை என்ன சண்டை போடுவாரு இந்த லட்சு கிட்ட? இப்ப என்னமோ அமைதியா அடங்கி போறாரு. ஒரு கட்டிங் போட்டதும் தண்டபணியனுக்கு தைரியம் வரும் சின்ன பொண்ணே. ஓ இது வேறயா? உங்களுக்குலாம் வீட்டுல வேலையே இருக்காதோ? எந்த நேரமும் ரோட்ல கடந்து ஆடிட்டு கிடக்கீங்க. ஏன் லட்சுமிக்கா, என்ன எப்ப பார்த்தாலும் நாங்க என்னமோ ஆடிட்டே கிடக்க மாதிரி பேசுறீங்க? இன்னைக்கு தானே உங்க வீட்டு வாசல்ல செட்டு போட்டு விட்டுருக்கீங்க. ஆமா லட்சு, பாட்டு போட்ட உடனே என் கால் தரையில நிக்கல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா நாட்டியம் ஆடுது. உங்களுக்கு 2 காலையும் உடைச்சு விட்டாதான் தெரியும் எப்படி நாட்டியம் ஆடுதுன்னு. என்ன சின்ன பொண்ணு, என் பிள்ளை எல்லாம் உன் வீட்டுல இருந்து தட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கு, நீ என்னன்னா இங்க கடந்து ஆடிட்டு கிடக்க? ஏக்கா வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்க்கா. இது ஒரு குத்தமா? பொண்ணு சொல்லி குத்த இல்ல. கீதா நீ அவ கூட சேர்ந்து ஆடிட்டு கிடக்கிய என்ன? நானும் மனுஷி தானே, நான் ஆடக்கூடாதா? அந்த பிள்ளைக்கு சட்டை துணி தைக்கணுமே, எப்ப தைச்சு முடிப்ப? அம்மா நாளைக்கு சாயங்காலம் தானே தண்ணி ஊத்துறீங்க, அதுக்குள்ளேயே ரெடி ஆயிரும். அம்புஜம்மா எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டே போவோமா? எங்க போறீங்க? ஏக்கா எல்லாரும் வீட்லயும் போய் சொல்ல போறோம். நீங்களும் வரீங்களா? இவ்வளவுலாம் வந்து கூப்பிட்டாலும்னா ஒருத்தி விசேஷத்துக்கு வர மாட்டாவோ. ஏன் நாங்களாம் ஆகாதவைகளா? அதானே, எங்களை பத்தி எப்படி தெரியுது? உங்கள்ட்ட பேச நேரம்ல தள்ளு, நான் என் வேலையை பார்க்கட்டும். நீயும் வாரிய லட்சுமி, உன் வீட்டுல தானே விசேஷமே நடக்கு. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க அம்புஜம். வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, வீட்டை பூரா ஒதுக்கி எடுக்கணும். அதான் துளசி கூட வரல, நீங்க 2 பேரும் போய் சொல்லிட்டு வாங்க. சரிம்மா, அப்ப நீ வேலையெல்லாம் மூடி நாங்க போயிட்டு வரோம். லட்சுமி அம்மா நைட்டு டிஃபன் எதுவும் செய்ய வேண்டாம். பூமாரி, சோனி, அபி சின்ன பிள்ளையெல்லாம் பரோட்டா கேட்டாங்க, அதனால எல்லாருக்கும் பரோட்டா சொல்லியிருக்கேன். ஐ பொரோட்டாவா? இருக்கிற வேலையில எங்க உப்புமா கிப்புமா போட்டு கொண்டுருவீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை சின்ன பொண்ணு, நம்ம தப்பிச்சிட்டோம். நைட்டு எனக்கு இனிமே வீட்டுல ஒரு வேலையும் கிடையாது. மூக்கு பிடிக்க நல்ல பரோட்டா சாப்பிடுறோம், அரட்டை அடிக்கும். இவ்வளோ இப்படிதான் பேசிட்டே இருப்பாளுவோ. நீங்க போய் சொல்லிட்டு வாங்க. கீதாக்கா, சின்ன பொண்ணாக்கா, நைட்டு சாப்பிட வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுல எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். உங்க பையனுக்கு அந்த மாமாவுக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி துளசி. ஏக்கா நாங்களும் வரட்டாக்கா. ஆமா அம்பச்சக்கா, நீங்க 2 வீட்டுக்கு போய் சொல்லுங்க, நாங்க 2 வீட்டுக்கு போய் சொல்றோம். சீக்கிரம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். பாத்தீங்களா, அங்க வந்து வேற இவ்வளவு கிட்ட ஜீவனை கொடுக்கணுமே. என்னக்கா யோசிக்கிறீங்க? நாங்க நல்லபடியா தான் இன்வைட் பண்ணுவோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி கீதா, அப்ப லட்சுமி கிட்ட போய் ஒரு குங்குமச்சிமீல் வாங்கிட்டு வா. கேட்டீங்களா? நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு போதும், நாங்க தலைவர் வீட்டுல போய் சொல்றோம். நீ இந்த லைலா வீட்டுல, அலமேல ஆச்சி வீட்டெல்லாம் போய் சொல்லிட்டு வா. இது நல்ல கதையா இருக்கே. நீங்க மட்டும் தலைவர் வீட்டுக்குள்ள போய் காபி ஜூஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வருவீங்களா? நாங்க மட்டும் லைலா வீட்டுக்கு போகணுமாமே. லைலா வீட்டுக்கு அப்பயே ஜூஸ் குடிக்கிறது தானே இப்ப எங்களுக்கு நேரம் இருக்கு. அதெல்லாம் முடியவே முடியாது. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நாங்களும் தலைவர் வீட்டுக்கு வருவோம். வேலையாடாத சின்ன பொண்ணு, நேரம் ஆயிட்டு இருக்கு. இதுக்குதான் நீங்க அங்கேயே இருங்கன்னே. வாங்கட்டி மத்த வீடுகள் எல்லாம் போய் சொல்லிட்டு வாங்க. லைலா வீட்டுக்குலாம் எதுக்கு போகணும்? அவெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். நம்மளும் சண்டை போட்டதுக்கு துளசி நடி செய்வா. அவ வீட்டு ஃபங்க்ஷன் தானே, போய் கூட்டு வாங்கட்டி. அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட மட்டும் எதுவுமே சொல்லலன்னா என்னக்கா நினைப்பாங்க? அது நல்லா இருக்காது பாத்தீங்களா? ஊர்ல அவங்கள மட்டும் ஒதுக்குன மாதிரி ஆயிரும். அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? தெரியாம ஒண்ணு பண்ணதுக்கு அப்படியே ஒட்டு மொத்தமா ஒதுக்க கூடாதுக்கா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க வீட்லயும் போய் சொல்லுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் போய் சொல்றேன். வேணாம், நாங்களே போய் சொல்றோம். சின்ன பொண்ணு, லைலா வீட்டை பாத்தியா? ஏ அம்மா, நல்ல துட்டு கொளுத்துதான் அலையறா. ஏன் நாலுமுடி, உங்களுக்கு தான் வீடு இருக்குல்ல? இவ்வளவோ பெரிய வீட்டாட்டி இருக்கு என்கிட்ட. நல்லா அவ புருஷ பாரில இருந்து துட்டா அனுப்புறாரு. இவளும் பெரிய வீடா கட்டிட்டா, நல்லா மினிக்கிட்டு தான் அலையறா. ஒத்தைக்கு ஒத்த புள்ளதான். நல்ல வாழ்வுதான். என் புருஷனையும் ஃபாரின் அனுப்பியிருந்தா இந்த மாதிரி ஒண்ணு இல்ல 4 வீடு கட்டியிருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் போக மாட்டாரே. ஏன் நாலுமுடி பொறாமப்படாதீங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை.
அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழுங்க. ஒவ்வொருத்தரும் வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருக்காவோ. உங்களுக்கு 4 வீடு வேணுமா? ஏன் ஒண்ணு காணாதோ? வாங்கிட்ட போய் சொன்ன மாதிரி ஏ லைலா அவனை மட்டும் பேசுவாளாக்கா? பேசாத போறா. நம்ம வந்த வேலை என்னமோ அதை சொல்லிட்டு கிளம்புவோம். ஏ லைலா, யாரு வந்திருக்கோம் பாரு. யாரது? உள்ளுக்க நின்னுட்டே யாரு மோர்னு கேப்பா. நில்லுங்க வாரேன். இவளுகளா? லைலா நாங்கதாம்மா. இவளுக்கு எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளுவோ? கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும். அன்னைக்கு என்னைய போட்டு என்ன அடி அடிச்சிங்க. இருங்கட்டி உங்களெல்லாம் வச்சுக்கிறேன். உங்களுக்காட்டி தான் நான் டாகே வாங்கி வளர்க்குறேன். அன்னைக்கு என்னைய கதற விட்ட மாதிரி உங்களை இன்னைக்கு கதற விடல. என் பேர் லைலா இல்லடி. சின்ன பொண்ணு, இவ என்ன நாய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா? 4 முடி நாய் அவுத்து விட போறாளோ? டைசன் கோ, அவங்க 2 பேத்தையும் விடாத, அட்டாக் பண்ணு. எம்மாடி அம்மா, நாய் இருக்குது இவ்வளவு நேரம் நான் கவனிக்கலையே. இருங்கடி இருங்க, மறுபடியும் பிரச்சனை பண்ணாதானே வந்திருக்கீங்க. லைலா, அது வந்து எதுக்கு வந்தோம்னா எதனால பேசி தீர்த்துக்கலாம். ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம் இரு. இனிமே உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்னடி இருக்கு? உங்களை தீர்த்து கட்டிட்டு நான் பேசுறேன். டைசன் கோ, அவளை அட்டாக் பண்ணு. சின்ன பண்ணி ஓடிடி ஓடு. 4 முடி என் பேரத்தாலேயே வராதீங்க, வேற எங்கேயாவது போங்க. என்னையும் கூட்டி போச்சு பொண்ணு. இந்த நாளுக்கு தாண்டி நான் இவ்ளோ நாளா காத்துட்டு இருந்தேன். டைசன், அவளுகளை விட்டுறாத. அம்மா, ஓடுறதுக்கு ஆவி இல்ல, என்ன இப்படி துரத்துது? என் 4 முடி வேற எங்கேயாவது ஓடுங்க, என் பேரத்தாலேயே வராதீங்க. ஐயோ ஐயோ, வேற எங்க ஓட? இது வேற பின்னாடி துரத்தி வருதே. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாளோ. சின்ன பொண்ணு, என்னையும் கூட்டு போட்டி. ஏமா ஏமா, ஏடி, இந்த நாய் நம்மள விடாத போன அந்த திண்டு மேல ஏறி மரத்துல தொங்குடி. ஏ கீதாக்கா வந்து ஏறு. அடக்கி இருக்கி சம்மனு உயரமா ஏறி உட்கார்ந்திருக்கிறது பாரு. கையை கூடடி. ஆஹா, கையை கொடுத்தா இழுத்து போட்டுருவீங்க. நாய் வந்து ஐ ஷோ ஷோ ஷோ. ஓடு ஓடு, எங்க வர? அப்பா அழைப்போல் சாத்தானே, அப்பா அழைப்போல் சாத்தானே. கள்ளப்பட்டவன் நீ தானே, ஓடு ஓடு ஓடு. ஏய் ஷோ ஷோ, கள்ள கொண்டு அடிச்சிருவே, ஓடு. போ போ, எங்களை ஒண்ணும் பண்ணாத. ஐயோ, சின்ன படத்தை அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சா? எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டம். எப்படியாவது இந்த நாய்கிட்ட இருந்து கடிபடாம தப்பிக்கணும்னு ஓடணும். அப்புறம் எப்படி தப்பிச்சீங்க? பஞ்சாயத்து தலைவர் வீடு இருக்குல்ல, அவர் காம்பவுண்ட்ல ஏறி மரத்து மேலே ஏறி தொங்கிட்டு நின்னாச்சு. அப்புறம் அவர் உள்ள இருந்து வந்து பிஸ்கட்டை போட்டு அதை விரட்டி விட்டாரு. பிஸ்கட்டை வாங்கி தின்னு போட்டு அது பாட்டுக்கு மூச்சு கட்டாம போயிட்டு. அட கடவுளே, இப்படி எல்லாமாவா பண்ணுவாங்க? விளங்காதவா, என்ன தைரியம் இருந்தா இப்படி நாயை விட்டு கடிக்க வைப்பா? அச்சு, அவளை சும்மாவா விடுவேன்னு நினைச்சீங்க? அவளுக்கு இருக்கு ஒரு நாள். ஆமா சின்ன பொண்ணு, அந்த லைலா நாய்க்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாயசத்தை போட வேண்டியதான். லைலாக்கும் சேர்த்து போடுவோம் 4 முடி. நீங்கள் வேணா ஒன்னும் செய்ய வேணாட்டி சும்மா இருங்க. நானும் அம்புஜமும் போய் பேசிக்கிறோம். அவளை 4 கேள்வி கேட்டு வரேன். பிள்ளைல பொரட்டா வச்சுக்கிட்டே இருந்தா காஞ்சி போயிரும். சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுறேன் தே. சால்னா எடுத்து நல்லா ஊத்திக்க. நாங்க இப்படிதான் சாப்பிடுவோம், தொட்டு தொட்டு சாப்பிட்டா பிடிக்கும். ஆமாம்மா, சால்னெல்லாம் மேல ஊத்தி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. திருநெல்வேலிக்காரங்களுக்கு பொரோட்டா திங்க என்ன சொல்லியா கொடுக்கணும்? பொரோட்டாவையும் சால்னாவையும் தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்களாம். நல்லா 4 பொரோட்டாவை இலையில பிச்சு போட்டு சால்னா அப்படியே மேல்டாப்ல நல்லா ஊற்றி, உரப்பு சால்னா இருக்குல்ல அதையும் மேல்டாப்ல பூ போல ஊற்றி நல்லா விரவி அப்படி சாப்பிடணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். நீங்க வேணா அப்படி சாப்பிடுங்க தே. எங்களுக்கு இப்படி தொட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும். சாப்பிட்டுட்டு பொரோட்டா வேணா கேளுங்க. சீர்வரிசை தட்டெல்லாம் என்னமோ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்களா, பண்ணிட்டீங்களாமா? ஆமாத்தே, எல்லாமே நாங்க முடிச்சு வச்சிட்டோம். பார்க்கிறதுக்கு செம்ம லுக்கா இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிங்க. சரி, வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து உங்க மாமாக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு
ஃபோன் அடிச்சு சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நமக்கு இந்த கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Thank you.